ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீட்டில் எல்லாருமே வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செடின்னு பார்த்தீங்கன்னா அது துளசி செடி தான். நம்ம எந்த செடியை வளர்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் துளசி செடி வீட்டில் அனைவருமே வளர்ப்பது நமக்கு அளப்பரிய பல நன்மைகளை தரும் அப்படிங்கிறது தான். சாஸ்திரப்படி துளசி செடிக்கு அருகில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது அதிகாலை நேரத்துலையும் சரி, அந்தி சாயும் நேரம் மாலை நேரத்துலையும் ஏற்றுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நிதி பிரச்சனைகளும் தீரும், பணவரவு அதிகரிக்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. பலரும் துளசி செடியை பார்த்தீங்கன்னா தவறான முறையில், அதாவது எப்படி பராமரிப்பது என்று தெரியாமல் வாங்கி வைப்பது, முறைப்படி பூஜை செய்யாமல் அதை அப்படியே விட்டுருவாங்க. இப்படி துளசி செடி பார்த்திங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் மகத்துவம் எல்லாத்தையுமே நம்ம அறிந்து அதை நம்ம எவ்வாறு பராமரிக்கணும், எந்த திசையில் வைக்கணும், விளக்கேற்றுவது நம்ம எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிற பல விஷயங்களை துளசி செடி மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல்களும் பலன்களும் நமக்கு தடைபடாமல் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். அது என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். துளசி செடி வளர்ப்பவர்களும் சரி, வளர்க்காதவர்களுமே இதை நன்றாக தெரிந்து கொண்டால் அதற்கப்புறம் துளசி செடிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். துளசியினுடைய மகத்துவத்தை தான் நம்ம இன்றைக்கு பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு நம்ம எவ்வாறு தீபம் ஏற்றணும், அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு அருகில் தினமும் காலை மற்றும் மாலையில் தீபம் ஏற்றும் வழக்கம் பலரிடமும் உள்ளது. பெரும்பாலானோர் துளசிக்கு பார்த்திங்கன்னா அதாவது எண்ணெய் தீபம் ஏற்றுவார்கள். எண்ணெய் தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக துளசிக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. துளசியின் முன் நெய் தீபம் ஏற்றினால் தூய்மை காக்கும் என்பது நம்பிக்கை. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சுத்தம் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு உட்கிரகிக்கின்ற நிலையை அங்கே ஏற்படுத்தும். துளசிக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றினால் மகாவிஷ்ணு அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வாசம் செய்வார் என்பதும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதனால் காலை மாலை தவறாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றும் பொழுது தினமும் ஏற்றுறவங்க ஏற்றலாம். இல்லை எங்களால் அன்றாடம் ஏற்ற முடியாது, வெள்ளி செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஏற்ற முடியும்னாலும் அந்த தினங்களில் மட்டும்னாலும் ஏற்றலாம். முடிஞ்சவங்க தினமும் ஏற்றலாம். முடியாதவங்க பார்த்திங்கன்னா வாரத்தில் இந்த 2 நாட்கள் தவறாமல் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் துளசி மாடத்துலையும் விளக்கேற்றுவது பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள அந்த எதிர்மறை எண்ணங்களை போக்க செய்கிறது. துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றினால் வீட்டில் இருள் நீங்கும். அதாவது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருள் சூழ்ந்து இருப்போம். அப்போ அங்கே ஒரு வெளிச்சம், அங்கே அந்த இருளை நீக்கி நமக்கு வெளிச்சம் அப்படிங்கிற அந்த நேர்மறை ஆற்றல்களையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒளியையும் இந்த துளசி செடியானது நமக்கு வழங்கும். இதனால் லக்ஷ்மி தேவி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம். இது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து தடைகளையுமே நீக்குகிறது. உங்களை செல்வ செழிப்புடனும் வாழவும் இது வைக்கிறது. துளசி செடியின் வாசம் அங்குள்ள தீய எண்ணங்களை விரட்டி நல்ல எண்ணங்களை நிலைநிறுத்துகிறது. இதனால் பார்த்திங்கன்னா கெட்ட அதிர்வலைகளையும் இது விரட்டுகிறது. நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அப்படியே வெளியே போகிறீங்கன்னா துளசி செடியில் பார்த்திங்கன்னா சிறுண்டு ஒரு இலையை பிச்சு நம்ம அதை வாசம் அதை லைட்டாக மோந்து பார்த்துட்டு நம்ம அதை சாப்பிட்டு மென்று சாப்பிடுவது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த வாசமானதே நமக்கு காலையிலேயே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து சுறுசுறுப்பாக நம்ம செயல்படுவதற்கு வழிவகுக்கிறது. அதற்கப்புறம் அந்த இலையை சாப்பிடுவது நமக்கு மருத்துவ ரீதியாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புற்றுநோய், இருதய நோய், சுவாச கோளாறுகள், தோல் நோய் போன்ற பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு பார்த்திங்கன்னா பக்கபலமாக துளசி நமக்கு உதவிகரமாக இருக்கும். துளசி பல நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் மன அழுத்த பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறது. பூச்சிகளை விரட்டும் ஒருவித மருத்துவ குணத்தை துளசி செடி கொண்டுள்ளதால் அது கொசுக்களையும் விரட்டும், கொசு விரட்டியாகவும் செயல்படுகிறது. துளசி செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலம் காற்றும் சுத்தமாகவும் துளசி செடி காற்றில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ஆகிய நச்சு வாயுக்களை பார்த்திங்கன்னா உறிஞ்சி விடும் அப்படின்னும் பார்த்திங்கன்னா நம்பப்படுகிறது. அது உறிஞ்சி நமக்கு நல்ல காற்றை பார்த்திங்கன்னா கொடுக்கிறது.
இனிமையான வாசனையுடனும் துளசி செடி சுற்றுப்புறத்தை புத்துணர்ச்சியுடன் வைக்கிறது. சமையலில் துளசி மூலிகையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி அளப்பரிய பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகள் துளசி செடி வைத்திருக்கிறது. ஆன்மீக ரீதியாக நமக்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுப்பதோடு மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா இது நமக்கு நல்ல பயனுள்ளதாக உடலுக்கு வழிவகை செய்கிறது. வீட்டில் அமைதி இழந்து செல்வ செழிப்பெல்லாம் இழந்து கணவன் மனைவிக்குள்ளே எப்பொழுதுமே இந்த சண்டை சச்சரவுகளோடு இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா துளசி செடியை வாரம் வாரம் நீங்கள் வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து வீட்டில் நல்ல ஒரு செல்வம் செழிப்பு உண்டாகுவதற்கு வழிவகை செய்யும். வாஸ்து முறைப்படி வீட்டில் துளசி செடி வைத்து வழிபட்டு வந்தால் தம்பதியருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை, அமைதி, செல்வ செழிப்பு, அதிர்ஷ்டம் அனைத்துமே வழங்கும் என்று கூறப்படுகிறது. இது எப்படி இப்போ நம்ம இந்த விஷயங்களை எல்லாமே கூறுதோம், செல்வ செழிப்பான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, அதிர்ஷ்டம் தரக்கூடியது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த துளசி செடி மூலமாக நமக்கு இறைவன் அந்த வழிகளை கொடுப்பார். இப்போ செல்வ செழிப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம், பணம் வரும், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அது பூராமே நமக்கு அதை செய்யும் பொழுது மேலேருந்து நமக்கு பணம் வருவது கிடையாது. ஏதோ செஞ்ச உடனே நமக்கு அதிர்ஷ்டம் மாதிரி திடீர்னு முன்னாடி கண்முன்னே வரும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வாஸ்துப்படி இப்படி இதை செய்யுங்க, இதனால் இப்படி நன்மை வரும்னா ஏதோ ஒரு செய்தி நமக்கு ஏதோ ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு மூலியமாகவோ நமக்கு அது நன்மை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் உடனே நம்ம இதை செய்யும் பொழுது நமக்கு இப்படி பணம் வரும் அப்படி பணம் வரும்னு சொல்கிறாங்களே, எங்கேருந்து வரும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செய்கின்ற வேலைகளில் ஏதோ ஒரு வேலையில் நமக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்பட்டு அதன் மூலியமாகத்தான் நமக்கு அந்த செல்வ செழிப்பான அதிர்ஷ்டம் எல்லாமே நமக்கு கைகூடும் அப்படிங்கிறது. வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா வீட்டில் துளசி செடியை எந்த இடத்தில் வைக்கலாம், துளசி செடியை அதற்கு ஏதுவான திசையில் வைத்து வளர்ப்பதற்கு சாஸ்திரமே பரிந்துரைப்படுகிறது. அதையும் நம்ம பார்க்கலாம். துளசி செடி வளர்ப்பதற்கு ஏற்ற திசைன்னு பார்த்திங்கன்னா அது கிழக்கு திசை தான். இருந்தாலும் அதை நம்ம பால்கனி, வீட்டோட பால்கனி அல்லது வடகிழக்கு திசையில் உள்ள ஜன்னல் அருகேயும் வைக்கலாம். வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசை என்பது நீரின் திசையாகும். இந்த திசையில் துளசி செடியை வைத்து வளர்ப்பதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை வரவழைத்து எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி வீட்டில் நல்ல சூழலை உருவாக்க உதவுகிறது. துளசி செடி இருக்கும் இடத்துல பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு சூரிய ஒளி இருக்க வேண்டும். துளசி செடி எப்பொழுதுமே ஒற்றைப்படையில் வைப்பது தான் நல்லது. உதாரணத்திற்கு இப்போ 1, 3 அல்லது 5, இப்போ வீட்டில் 1 வைக்கிறீங்கன்னா உங்களுடைய முற்றமோ இல்லை முன்னாடி வீட்டிற்கு முன்னாடியோ நம்ம வைப்பது சிறப்பு. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அதற்கு அந்த மாடம் அமைத்து துளசி செடியில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. இப்போ நீங்கள் 3 செடினா நீங்கள் முன்னாடி வழிபாடு செய்வதற்குன்னு ஒரு செடி வச்சுக்கோங்க. இல்லைனா வீட்டிற்குள்ளே அந்த வடக்கு பார்த்தவாறு இருக்கும் அந்த ஜன்னல்களில் ஒன்று வைக்கலாம். இல்லை முன்னாடி நீங்கள் அந்த இலைகளை பறித்து நீங்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்துவதற்கென்று 3 அந்த எண்ணிக்கையில் வைக்கலாம், அல்லது 5. இப்படி உங்களுக்கு எது தோதுவோ அதை பார்த்து வைத்துக்கொள்ளணும். நம்ம வழிபாடு செய்வதற்கு வைத்திருப்போம் பார்த்திங்களா, அந்த துளசி செடி இலைகளை எப்பொழுதுமே பறிக்கக்கூடாது. தனியாக வளர்த்துக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா அதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7 இப்படி வைத்துக்கொண்டு நம்ம வளர்ப்பது சிறப்பு. துளசி செடி நிறைய பார்த்திங்கன்னா துடைப்பம், காலணிகள் அல்லது குப்பை தொட்டிகள் போன்றவற்றையுமே வைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. துளசி செடியை சுற்றியுள்ள இடம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். துளசி செடி அருகிலேயும் பூச்செடிகளை வைப்பது மிகவும் நல்லது. வீட்டில் காய்ந்து போன செடிகளை வைத்திருக்கக்கூடாது. ஏனெனில் அது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை தான் உருவாக்கும். இப்போ ஒரு செடியை உங்களால் பராமரிக்க முடியலை அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அதை பராமரிக்கக்கூடியவங்க இல்லாட்டி வேறு எங்கிட்டாவது போய் அதை நட்டு வச்சு விடுவது நல்லது. வீட்டிலேயே அதை காய விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் வைப்பது நமக்கு அது ஒரு கெடுதலை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான். அது தண்ணி இல்லாமல் வாடி வடங்கி போகும்பொழுது நமக்கும் அதனுடைய அந்த துன்பமான ஒரு சூழல் உருவாக ஆரம்பித்துவிடும். அதனால் அதையும் ஞாபகம் வைத்துக்கோங்க. ஏதாவது ஒரு செடி உங்களால் பராமரிக்க முடியலைன்னா அதை உங்கள் பக்கத்து வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ கொடுங்க. அவங்க அதை வாங்கலைனாலும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ அதை போய் நட்டு வச்சு விடுவது நல்லது. நம்ம இடத்துல இருந்து நம்ம அதை பாதுகாக்காம விட்டோம்னா நமக்குத்தான் அது கெடுதல். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துளசி செடி புனிதமாகவே கருதப்பட்டு வழிபாடுபட்டு வருகிறது. அதனை நேரடியாக நம்ம தரையில் நட்டு வைத்து வளர்க்கக்கூடாது. எனவே அதனை வடக்கு அல்லது வடமேற்கு மூலையில் நோக்கியவாறு உயர்த்தப்பட்ட மேடையின் மீது இல்லை ஜன்னலின் மீதோ பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் வைத்து கூட நம்ம வளர்க்கலாம்.
புனிதமான துளசி செடியை வீட்டில் உள்ள ஜன்னல்கள் அருகில் அல்லது பால்கனியில் நம்ம வளர்க்கலாம். கால்களில் மிதிப்படுற மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி செடின்னு இல்லை, எந்த ஒரு செடியையுமே நம்ம வளர்க்கக்கூடாது. அது தேவையில்லாமல் நோண்டுவது, அதை தட்டி விடுவது, இலைகளை பிரிப்பது இப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செயல்களில் எப்பொழுதுமே ஈடுபடக்கூடாது. அதுவும் ஒரு உயிர் மாதிரி தான். இப்போ நம்மளை ஏதாவது இப்போ நம்ம சும்மா இருக்கோம், யாராவது நம்மளை நோண்டுறாங்க, நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் தேவைப்படும் பொழுது அதில் உள்ள பூக்களையோ அதில் உள்ள இலைகளையோ நம்ம பறித்து பயன்படுத்துவது நல்லது. அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா துளசி செடியோ இல்லை மற்ற செடிகளையோ மிதிப்பது இல்லை கம்பிட்ட தட்டுவது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. நம்ம துளசி செடிக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றுவதற்கென்று ஒரு பஞ்சபாத்திரம் அதை வாங்கி வச்சு அதில் நம்ம ஊற்றுவது தான் மிகவும் நல்லது. துளசி செடிக்கு தினமும் கலசத்திலிருந்து தண்ணீர் விடவும், அதே போல் கலசத்தை எப்பொழுதும் இரு கைகளால் பிடித்தவாறே தண்ணீர் விட வேண்டும். இதுதான் மிகவும் நல்ல ஒரு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது எந்தளவுக்கு நம்ம அந்த பயபக்தியோடு செய்வோமோ அதே போல் தான் நம்ம இந்த துளசி செடிக்கும் செய்யணும். அதற்கப்புறம் துளசி செடிக்கு அருகில் பார்த்திங்கன்னா அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. துளசி செடியை தினமும் சுற்றி வரும்போது ஸ்லோகங்கள் கூறி சுற்றி வருவதும் மிகவும் நல்லது. கிருஷ்ணருடைய அந்த ஸ்லோகமோ மகாவிஷ்ணு இப்படி உங்களுக்கு பிடித்த எந்த தெய்வங்களுடைய ஸ்லோகங்களையும் நம்ம சொல்லிக்கொண்டு சுற்றி வருவது மிகவும் சிறப்பு. வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம துளசி செடியை வழிபாடு செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. நீங்கள் துளசி செடியை எந்த இடத்துல வளர்த்தாலும் சரி, ஆனால் அந்த இடத்துல சூரிய ஒளி எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா துளசி செடிக்கு 6 மணியிலிருந்து 8 மணி வரை அந்த சூரிய ஒளியானது அதன் மீது படும் பொழுது தான் அதனுடைய வளர்ச்சி மிகுதியாக இருக்கும் அப்படின்னும் கூறப்படுகிறது. அதனால் நீங்கள் வீட்டிற்குள்ளே வளர்த்தாலும் அந்த சூரிய ஒளியானது படுத மாதிரி தான் நீங்கள் வளர்க்கணும். பெரும்பாலும் பால்கனி இல்லைன்னா இந்த மாதிரி மாடம் அமைத்து நல்லா 4 புறமும் சிமெண்ட் வைத்து நன்றாக கெட்டி அந்த மாடம் அமைத்து கூட சூரிய ஒளி எப்பொழுதுமே வெளியே இருந்தால் பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி கூட வளர்ப்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பராமரிப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ துளசி செடியில் உள்ள காய்ந்த இலைகளை நீக்கி அதன் இலைகளை அடிக்கடி வெட்டி விட வேண்டும். துளசி செடிக்கு தொடர்ந்து தண்ணீர் விட்டு ஈரப்பதமாக வைத்திருக்க வேண்டும். துளசி செடி எப்பொழுதுமே பச்சையாகவும் நல்ல ஊட்டத்துடனும் இருப்பதற்கு ரசாயனம் இல்லாத உரத்தை பயன்படுத்துவதும் மிகவும் நல்லது. அதனால் ஒரு செடியை வளர்க்குறோம், அதற்கு இவ்வளவு இது இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு மனிதன் குழந்தையாக இருந்து அவன் வளர்வதற்கு எவ்வளவு விதமான விஷயங்களை அவன் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாமே ஒரு உயிராக தன்னை போலவே பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இரக்கம் அப்படிங்கிறது தானாக வரும். தான் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தோடு இருந்தோம்னா நமக்கு எந்த இடத்துலையுமே அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது வராது. அதனால் எல்லா உயிரையும் தன் உயிர் போல பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதும் சரி, இல்லை யாருக்காவது உதவி செய்யும் பொழுதும், இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நம்மை போலவே பிறரையும் நினைப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். அதாவது உதவி செய்கிறோம் இரக்க குணத்தோடு நினைக்கும் பொழுது மற்ற விஷயங்களில் நம்மளை போல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் துளசி செடியை வளர்த்து கொண்டு இருப்பவர்களும் சரி, இல்லை வளர்க்க போகிறவர்களும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக அறிந்து கொண்டு அதை வளருங்க. நல்லபடியான வாழ்க்கை முறையை நமக்கு கொடுக்கும். நல்ல மருத்துவத்திற்கும் தினமுமே அந்த இலையை சாப்பிட்டு வாருங்கள், நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. உங்களுக்கு தெரிந்த இறைவனுடைய அந்த நாமத்தை கூறிக்கொண்டு தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பெண்கள் இந்த நாமத்தை உச்சரியுங்க. இந்த வாரத்திற்கு 2 முறை இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளையாவது வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பல நன்மைகளை நம்ம கூறியிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிவன் கோயில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் ஆன்மீகமாக நீங்கள் செய்தாலுமே அதில் முறைப்படி எல்லாத்தையுமே அறிந்து கொண்டு செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு எதுவும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்டில் பதிவிடுங்க. அதற்கான தகவலையும் நான் குறிப்பிடுகிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.